பல எளிய மற்றும் நடுத்தர குடும்பங்களை நிம்மதி பெருமூச்சு விட வைக்கும் ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டம் நிறைவேறியிருக்கிறது. 3 நாட்களில் நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் மசோதா நிறைவேறி அதே வேகத்தில் ஜனாதிபதியும் ஒப்புதல் அளித்திருப்பது இந்த சட்டத்தின் அவசியத்தை உணர்த்தும். அரிசி பருப்பு வாங்க வைத்திருக்கும் பணம் முதற்கொண்டு பிள்ளைகளின் படிப்பு செலவுக்கு வைத்திருந்த பணம் வரை எல்லாவற்றையும் சூதாடி தோற்றுவிட்டு விட்டதை பிடிக்கிறேன் என்று கடன் வாங்கி சூதாடி குடும்ப நிம்மதியையும் கடைசியாக உயிரையும் இழந்தவர்களின் கதைகள் ஏராளம். பல குடும்பங்களை வீதியில் நிறுத்திய இந்த ஆன்லைன் சூதாட்ட போதையிலிருந்து தமிழக மக்களை மீட்க அதிமுக ஆட்சியில் ஒரு முறையும் திமுக ஆட்சியில் இன்னொரு முறையும் சட்டமன்றத்தில் மசோதா கொண்டு வரப்பட்டது. கவர்னரின் ஒப்புதல் பெற்று சட்டமாகவும் ஆனது. ஆனால் நீதிமன்ற வழக்குகளால் அந்த சட்டம் வீரியமிழந்து போனது. இப்போது நாடாளுமன்றத்தில் மசோதா வந்தபோது கூட இது இந்தியாவில் 2 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு தரும் தொழில்துறை. இவர்களுக்கு வேலை வாய்ப்பு பறிபோகும். 25,000 கோடி ரூபாய் அந்நிய முதலீடு இதில் வந்திருக்கிறது. அதையும் இழப்போம். அரசுக்கு ஆண்டுக்கு பல கோடி ரூபாய் வரி வருவாய் இழப்பு ஏற்படும் என்றெல்லாம் ஆன்லைன் சூதாட்ட நிறுவனங்கள் வாதங்களை முன்வைத்தன. ஆனால் இந்த வேலை வாய்ப்புகளும் வருமானமும் பெரிதல்ல. சமூக சீர்கேடாக மாறியுள்ள இந்த போதை பழக்கத்தை வேரறுக்க வேண்டும் என்று உறுதியாக முடிவெடுத்த மத்திய அரசை பாராட்ட வேண்டும். இந்தியாவில் ஆன்லைன் சூதாட்டங்களுக்கு 45 கோடி பேர் அடிமையாக மாறியிருக்கிறார்கள். அவர்கள் இந்த விளையாட்டுகளில் ஆண்டுக்கு ரூபாய் 20,000 கோடி வரை இழக்கிறார்கள் என்பது கவலை தரும் புள்ளி விவரம். எனவே திறமை அல்லது அதிர்ஷ்டம் என எதை அடிப்படையாக கொண்ட ஆன்லைன் விளையாட்டாக இருந்தாலும் சரி, அதில் பணம் வைத்து விளையாடினால் அது தவறு. அவற்றை தடை செய்கிறோம் என ஆன்லைன் கேமிங் ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு சட்டம் கூறுவது வரவேற்கத்தக்கதாக இருக்கிறது. கடுமையான தண்டனைகளை இந்த சட்டம் கொண்டிருப்பதால் ஆன்லைன் சூதாட்டம் அறவே ஒழிக்கப்படும் என்பதில் சந்தேகமில்லை. ஒரு சமூகம் போதைக்கு அடிமையாகும் போது அதன் அற விழுமியங்கள் குலைந்துவிடும். மது அல்லது போதை மருந்து வாங்க பணம் இல்லாத போது பெற்றோர்களையே கொல்ல துணியும் இளைஞர்கள் இந்த சமூக சீர்கேட்டைத்தான் உணர்த்துகிறார்கள். ஆன்லைன் சூதாட்டமானது சிறுவர்களை கூட இப்படி சீர்கெடுக்கிறது. பல குடும்பங்களை சிதைக்கிறது. குடும்ப அமைப்பு வலிமையாக இருக்கும் இந்திய சமூகத்தில் இப்படிப்பட்ட அறச்சிதைவை அரசு நீண்ட காலத்துக்கு அலட்சியம் செய்ய முடியாது. அதை உணர்ந்து உரிய நேரத்தில் சட்டப்பூர்வ தடை வந்திருக்கிறது. தொழில்நுட்ப வல்லமை கொண்ட ஆன்லைன் சூதாட்ட நிறுவனங்கள் சட்டவிரோத வழிமுறைகளை தேடக்கூடும். இணையத்தில் தடை செய்யும் விஷயங்கள் பலவும் மறைமுக வழிகளில் ஊடுருவக்கூடும். எந்த வடிவிலும் இவை செயல்படாமல் முடக்க மத்திய அரசு கவனமாக கண்காணிக்க வேண்டும்.